ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவு அதிகரித்து கொடுக்கும் ஏலக்காய் பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். சுக்கிரனுக்கு உரிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏலக்காய் முதலிடம் உண்டுங்க. ஏலக்காயை நம்ம எப்போதுமே கையில் வச்சுக்கிட்டா போதும், சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய செல்வ செழிப்பு எப்பொழுதுமே மேலே உயர்ந்துக்கிட்டே போகும். அந்த வகையில் இன்னைக்கு ஏலக்காயை வச்சு பணத்தை எப்படி அதிகப்படியாக ஈர்க்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு 6 ஏலக்காய் தேவை. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயை வாங்கிக்கோங்க. விதை வெளியில் வரக்கூடாது. நல்ல முழு ஏலக்காயாக நல்ல பச்சை நிறத்தில் இருக்கிறதா நீங்கள் வாங்கிக்கணும். காய்ஞ்சி இருக்கக்கூடாது. இந்த பரிகாரத்தை ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக பசும்பால் பாயசம் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பாலில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் தூள் போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. உங்களுடைய பிரார்த்தனையை நல்லா மனசார உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்களுடைய கையில் உள்ளங்கையில் 6 ஏலக்காயை எடுத்துக்கணும். மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கோங்க. சுக்கிர பகவானையும் நல்லா வேண்டிக்கோங்க. ஒரு பேனா இல்லை மார்க்கர் ஸ்கெட்ச் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஏலக்காய் மேலே நீங்கள் இந்த ஒரு நம்பரை நீங்கள் எழுதணும். ஏலக்காயோடைய வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக நீங்கள் எழுதிக்கோங்க. 6 ஏலக்காயிலையும் ஒவ்வொரு ஏலக்காய் மேலே இந்த 3 எண்களை நீங்கள் எழுதணும். சுக்கிரனை வச்சு பண ஈர்ப்புக்காக கொடுக்கப்பட்ட ஏஞ்சல் நம்பர்னால் 571. ஏலக்காயில் இந்த எண்ணை எழுதிட்டு அந்த ஏலக்காயை உங்கள் உள்ளங்கையில் வச்சு மனமுருகி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் என்னுடைய மணி பர்ஸில் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என் கையில் வருமானம் வரணும், என்னுடைய தேவை பூர்த்தியாகணும், நல்லது நடக்கணும், பணம் வரணும், பணம் வரணும், பணம் வரணும், இப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் கையில் இருக்கக்கூடிய ஏலக்காய்களை மணி பர்ஸில் வச்சுடுங்க. நெகட்டிவாக மட்டும் எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. கடன் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, அதை சரி செய்ய வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நெகட்டிவான வார்த்தைகளை மட்டும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஏலக்காயை மணி பர்ஸில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ரொம்ப காஞ்சி போய் அது வாசம்லாம் போனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ஏலக்காய் வச்சு அந்த நம்பரை எழுதி உங்கள் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஏலக்காயை வச்சு 1 மாதம் நல்லா கவனித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி உங்கள் பர்ஸில் பணப்புழக்கம் எப்படி இருந்தது, இந்த ஏலக்காய் வச்சதுக்கப்புறம் பர்ஸில் பணப்புழக்கம் எப்படி இருக்குது, அதோட வித்தியாசம் எப்படி அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கண்ணால் பார்க்கலாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமியும் சுக்கிரனும் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்க எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி தருவாங்க. முழு நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக இதனுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் எந்த ஒரு வீண் விரயங்களும் வராது. மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ தான் முழு பலன் கிடைக்கும். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.